எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விருப்பாச்சி. விருப்பாச்சிக்கு பக்கத்துல வீரலப்பட்டி பிரிவு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சுவாமிகள் ஜீவ சமாதி இங்க அமைஞ்சிருக்குங்க. அதாவது அவரோட ஜீவ சமாதியானது இன்றுடன் 1 ஆண்டுகள் நிறைந்து குரு பூஜை நடக்குதுங்க. இந்த குரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது காலையிலிருந்து மாலை வரைக்குமே பல பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது 2 நாளாக கடைப்பிடிக்கப்பட்டதுங்க. 2 நாள் குரு பூஜையாக கடைப்பிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1008 சாதுக்கள் இங்க வந்திருந்தாங்கங்க. ஆமாங்க. இமயமலையிலிருந்து குமரி வரைக்குமே கிட்டத்தட்ட 1008 சாதுக்கள நம்ம இங்க பார்க்க முடிஞ்சது. அவர்கள் இங்க பூஜை பண்ணி, புனஸ்காரம் பண்ணி, ஐயாவுக்கு அன்னதானங்கள வழிநடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் பார்த்தீங்கன்னா, சுத்தியும் மலை, சென்ட்ரல் அமைஞ்சிருக்குங்க இந்த ஜீவசமாதி. இயற்கையோட இயற்கையா அமைஞ்சிருக்கிற இந்த மலை பார்க்கறதுக்கு இந்த ஜீவசமாதி ரம்மியமான இடத்துல தான் அமைஞ்சிருந்தது. அதை பார்க்கறதுக்கே கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படுதுங்க. நம்ம தஞ்சாவூர் சுவாமிகள் ஜீவசமாதியாகப்பட்டதுங்க. நிறைய சாதுக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்மக்கிட்ட சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும், பக்தர்களுக்கு ஒரு சரியான அற்புத நிகழ்ச்சியாகவும் இது இருந்ததுங்க. கோமாதா பூஜையும் சிறப்பாக நடைபெற்றதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் விருப்பாச்சி மேடு அப்படிங்கிற ஒரு இடம். விருப்பாச்சி மேட்டில் வீரலப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது நம்ம தஞ்சாவூர் சாமிகளுடைய ஜீவசமாதி குரு பூஜை விழா நடந்துட்டு இருக்கு. இந்த குரு பூஜை விழாகப்பட்டது பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள், அதாவது ஆயிரக்கணக்கான 1000த்துக்கும் மேற்பட்ட சாதுக்கள் எல்லாம் வந்து இங்கே இந்த பூஜையை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அங்கே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வீரலப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது விருப்பாச்சி இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கோம். சிறப்பாக இந்த குரு பூஜை நடந்துட்டு இருக்கிறது பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வந்திருக்காங்க. இங்கே சாதுக்கள் எல்லாம் வந்து மலைகளில் இருந்து. வணக்கம் சாமி. இப்போ வந்து ஐயாவுடைய குரு பூஜை நடந்துட்டு இருக்குது. எங்கேருந்து வர்றீங்க? நிறைய சாதுக்களாக வந்துட்டு இருக்கீங்க. ஐயா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா வந்து தவசி மகான் சித்தர்கள் போன்றவர்கள் இருக்காங்க. அவங்க ஆரம்பத்தில் இருந்தவன் பச்சை வேஷ்டி கட்டுறவங்க வந்து லட்சுமி கடாச்சாரியம் வாழகுமாரி அம்மனுடைய அனுகிரகம் பெற்றவர் ஐயா. அப்படி இந்த ஐயா வந்து தவசிய ரிஷியல் மாதிரி இருந்து வைப்ரேஷன் உண்டாக்கி இப்போ மக்களுக்கு வந்து அருள் பலிக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் அவர் அருள் பலிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் அதுவாச்சு. இந்த இடத்தினுடைய ஒட்டாஞ்சாத்தரத்துக்கும் இந்த நிலையத்தில் மலை அடிவாரத்தில் உட்காந்துருக்காருன்னா ஒரு குன்றுக்கு பழனிக்கும் போக்குவரத்து உண்டு. இவர் பல இடங்களில் போய் தவம் இருந்து புரிஞ்சிட்டு வந்து இப்போ இவர் நிலையை பின்பற்றுறாரு. அவர் ஆத்மா அடங்கிருச்சு. ஆன்மா ரூபத்தில் இப்போ சித்தர்களும் ஒருத்தர் வருவாங்கன்றதுக்காண்டி தான் குரு பூஜை நடத்துகிறாங்க ஐயா. நல்ல தகவல் சாமி. தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். நன்றிங்க சாமி. நன்றி சாமி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தண்டவாணி சுவாமிகள் அவர் ஐயாவோட இருக்கோம். அவங்ககிட்ட சில தகவல்கள் நம்ம இப்போ கேட்க போகிறோம். சாமிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. தஞ்சாவூர் சாமிகளை பற்றி. சாமி எங்கள் ஊருக்கு 2019 மானூருக்கு வந்தாருங்க. அங்கே மகான் ஜீவசமாதி தேவநாய சாமி கோயிலில் வந்து தங்கியிருந்தாருங்க. அவங்க வந்த முன்னாடி அன்னதானம்ங்கிறது ஆரம்பித்து இன்றைக்கு வரையில் டெய்லி 100 பேர் குறையாமல் சாப்பிட்டுட்டு நிறைவாக இருக்காருங்க. கோயிலவே பராமரித்து அவர் ஒரு பிரபலைப்படுத்துகிற மாதிரி தஞ்சாவூர் இந்த மானூர் தேவநாய சாமியோட ஜீவசமாதியை வந்து பிரபலைப்படுத்திட்டு இப்போ அங்கே தான் அடக்கமாகி சாமி இங்கே வந்து தனியாக வந்துருக்காரு. இப்போ இந்த குரு பூஜையை பற்றி சொல்லுங்கள் சாமி. இவ்வளோ சாதுக்களாலாம் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் இது நடந்துகிட்ருக்கு. இது எப்படி ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ வைரலாச்சு? இந்த குரு பூஜையை பற்றி சொல்லுங்கள். மெயின் சாமி ஒவ்வொரு அந்த அடக்கம் ஜோதியானவங்களுக்கு வந்து வருஷம் அவங்கள விழா மாதிரி எடுத்து நடத்துவாங்க. அதுக்காக வந்து அனைத்து சாதுக்களும் வந்து அந்த மகேஸ்வர பூசைன்னு வச்சு அதில் வந்து அன்னதானம் பண்ணி அவங்கள சாமியை வந்து பிரபலப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. ஓகே, நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க சாமி. வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம தஞ்சாவூர் சுவாமிகளுடைய குரு பூஜையில் இருக்கோம். அதாவது திருச்சியிலிருந்து வந்திருக்காரு நம்ம ஜெகன் அப்படிங்கிற ஒரு பக்தர். அதாவது ஐயாவோட பயணித்தவர். அவர் கூட அருகிலேயே இருந்து பல அற்புதங்களை நிகழ்ந்தவர், பார்த்தவர். அவர்கிட்ட இருந்து சில அவருடைய கருத்துக்களை கேட்போமா? ஐயாவோட நடந்த நிகழ்வுகளை கேட்போமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வந்து எனக்கு
2014ஆம் ஆண்டுலேருந்து தெரியும். ஐயா வந்து அப்போது சகுரு மூடச்சாமி இடத்துல வந்து நைட் டைமில் நான் முதல்ல சந்தித்தேன். அப்போது கட்டாயம் மணின்னு 2 பைரவர் இருப்பாங்க. அவருக்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருந்தார் ஐயா. அப்போ தான் எனக்கு அறிமுகம். இன்றைக்கி அஷ்டமி உத்திராட நட்சத்திரத்தில் ஐயா முக்தி அடைஞ்சிருக்காங்க. அன்னதானம் ஆரம்பித்து வச்சார் அங்கே சகுரு மூடச்சாமி ஐயா இடத்துல. நான் வந்து அங்கே சாமி கூட இருந்து நாங்கள் அப்போ அன்னதானம் வந்து சாமி படைச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 48 நாள் ஒரு மாதம் 1.5 மாதம் பக்கம் தங்கியிருந்து படைச்சிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு தாரதப்படை படத்தில் நான் இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இளையராஜா சாமி 1000வது படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து சாகட சித்திரையா ஜோதி ஆகிட்டாங்க. அப்போ வந்திருந்தாங்க, சாமி வந்திருந்தாங்க. சாகட சித்திரையா இடத்துல இருந்து பீடம் கட்டினாங்க. சாகட சித்திரையா கோபிசாமிங்க எல்லாம் சேர்ந்து அப்போது சாகட சித்திரையாவுக்கு பீடம் கட்டி அன்னதானம் ஆரம்பித்து வச்சாருங்க. இதில் எந்த ஆண்டுகள்? சாகட சித்திரையாவுக்கு வந்து இப்போ தான் சாமி ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 வருஷம் ஆகுது சாமி. அப்போ ஐயாவுடைய பயணித்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவரோட குரு பூஜை இவ்வளோ சிறப்பாக நடக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஐயாவோட பாடல் எழுதியிருக்கேன் சாமி. ஐயாவுக்கு பாடல் போற்றி சரணம் எழுதியிருக்கேன். ஜெகன் அருணாச்சலன்னு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா பாடல் ஆசிரியர் ஜெகன் அருணாச்சலன்னு போட்டிருப்பாங்க. அது போற்றி சரணம் எழுதியிருக்கேன் ஐயாவுக்கு. அது நான் எழுதினதில்லை, ஐயாவே வந்து என்னை எழுதினதாக தான் கருதுகிறேன். 2 மணி நேரத்தில் வந்துடுச்சு. நான் அது கோபிசாமி என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி. 2 மணி நேரத்தில் பாட்டு சரணம் வந்துடுச்சுங்க. எழுதி ஐயாவுக்கு உடனே பிடிஎஃப் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தாங்க. ஐயாவோட பயணிச்ச நாட்கள் வந்து ரொம்ப மறக்க முடியாதது. அது வந்து தஞ்சாவூர் சாமியை வந்து தஞ்சாவூருக்கே சாமின்னா யாருங்க, பிரகதீஸ்வரர் பெரிய பெரிய பெருமை சிவபெருமான் மிகப்பெரியவர் அவர். அதனால் அவரே வந்து தஞ்சாவூர் சாமியை சிவபெருமானே வந்து சகுரு மூடச்சாமி ஐயாவுக்கு பீடம் கட்டியும் சாகட சித்திரையாவுக்கு பீடம் கட்டியும் இப்போ சுயம்பா இங்கே வந்து ஜோதியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவோட குரு பூஜையில் இருக்கோம். தஞ்சாவூர் சாமிகளோட வீரபத்திரன் ஐயா சாமிகள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இது கலந்துக்கிறதுக்கு. அவர் இப்போ ஐயாவை பற்றி கொஞ்சம் கேட்போமா அவங்ககிட்ட? வணக்கம் சாமி, ஐயா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா வந்து ஐயா குரு பூஜைக்கு வந்திருக்கோம். ஐயா குரு பூஜை வந்து அவர் அழைப்பில் சாக்கடா சாமி சித்தரவும் பழனி சாக்கடா சித்தரவும் கலக்கம்பட்டி சித்தரவும் ஐயாவோட அருள் ஆக்கியத்திலேருந்து அவங்க புண்ணியத்திலேருந்து மதுரை மாதத்து அம்பாடி சித்தர் வீரபத்திரம் ஊரதான ஊர் வந்து அழைக்கும் மேலே அடியாருக்கு அடியார் ஆதி சிவே சிவசிவாயா சிவசிவாயா நமக்கு நமச்சிவாய நமக்கு ஓம் நமச்சிவாயா சிவசிவாயா சிவசிவாயா. நான் மதுரை சிந்தாமணி வேலம்மாள் ஆஸ்பத்திரி நெடுங்கோல் ரோடு அம்பாடி சித்தர் உத்தரகாண்டமயம் சிலம்பரத்தனம் ஐயா சிவனடியார் புள்ள சிவனூர் புள்ள பார்வதி புள்ள காளியோர் புள்ள சுடுகாட்டுக்காய் மையான காளி பெருமாள் முருக பெருமாளும் அனைவரும் இந்த ஆகி தகப்ப முன்னோர்கள் தேவர்கள் அசுரர்கள் நீயர்கள் சோயா. நன்றி சார், நன்றி. அதை பார்த்தீங்கன்னா ஐயாவோட குரு பூஜைக்கு தேனியிலிருந்து ஐயா முருகையா வந்திருக்காங்க. அவர்கிட்ட ஐயாவை பற்றி ஒரு சில தகவல் கேட்போங்களா? வாங்க போகலாம். வணக்கம் சாமி. ஐயா, சகல தோஷங்கள் சகல காரியங்கள் தொழில் விருத்தி எல்லாமே நடக்கிறதுக்கு ஜீவ சமாதிகளை வழிபட்டால் சகல காரியம் நடக்கும். இது வந்து முன்னோர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஒரு கோடி ஜீவ சமாதி இருக்குது. ஒரு மயான கரையில் தியானம் பண்ணுறது ஒன்றுதேன், ஒரு ஜீவ சமாதியை வணங்குறது ஒன்றுதேன். அந்த ஆப்பி வந்து இங்கே கிடைக்கும். வரவங்க பொதுமக்கள் நிறைய பேர் இங்கே வரலாம். எந்த கஷ்டமாக இருக்கிறவங்க பூரா இங்கே வரலாம். எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வஸ்திரதானம் சொர்ணதானம் அன்னதானம் எல்லாம் கொடுத்து 1108 பேர் வந்திருக்கோம். திருக்கூட்ட அடியார்கள் நாங்கள் சதுரகிரிலேருந்து வந்திருக்கோம். 1108 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு தர்மமும் எல்லாமே செய்கிறாங்க. எந்த குரு பூஜைக்கு போனாலும் எங்களுக்கு வந்து அடியனுக்கு வந்து இல்லைன்னாமல் எல்லா தர்மமே கொடுப்பாங்க. எல்லா பொதுமக்கள் யார் வேணாலும் ஜீவ சமாதியை வணங்கலாம். ஒன்றும் குழப்பம் இல்லை, நல்லா பயபக்தியாக இருக்கலாம். என்னங்க 1008 சாதுக்கள் வந்து இந்த பூஜை நடக்குதுங்கிற தகவலை கொண்டு சொன்னார் முருகையா சாமி. நன்றிங்க சாமி, நன்றிங்க. இப்போ ஐயாவுடைய குரு பூஜை, அதாவது தஞ்சாவூர் சாமிகளுடைய குரு பூஜை நடந்துட்டு இருக்கு சிறப்பாக. அங்கே வந்து தலகுத்து சாமி அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க அவரை பற்றி ஐயாவை பற்றி 2 வார்த்தைகள் அவரோட அனுபவங்களை கேட்போம். வணக்கம் சாமி, ஒரு அனுபவம் பற்றி சொல்லுங்கள். என்னோட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூர் சாமிகளில் எங்களுக்கு அதாவது பழனியிலேயே அன்னதானம்னு ஆரம்பித்த ஒரு இவர் தான் ஐயா தான் அன்னதானம்னு ஆரம்பித்தது.
நாங்கள் அவர் அன்னதான பிரபுன்னு தான் சொல்லுவோம். எல்லா ஆசிரமத்துக்கும் அன்னதானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது ஐயா தான். அந்த வகையில் அவருக்கு நாம் இன்னைக்கு குரு பூஜை, அவரை வாழ்த்தி வணங்கி நல்ல அருளை நாம் பெறணும். ரொம்ப நன்றிங்க சாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். வீணையில் விளையாடும் ராகங்களே பிணை தீர் கண் புகழ் பாடுங்களேன். பார்க்கடல் பூத்த பவள தோட்டங்களே உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன். வீணையில் விளையாடும் ராகங்களே ஆடுங்களேன். பார்க்கடல் பூத்த பவள தோட்டங்களே பழனி பழத்தோட்ட பகவான் புகழ் பாடுங்களேன். நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களேன்.